எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. வாளை பழுதுகிறது. மதிவாளை தேனொழி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தொழில் அழிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்படியே நாத்து பாவிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்படியே நடுகை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அப்படியே அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முதலை சுற்றிலும் என்னன்னா ஒரு பெரிய ஆறு ஒண்ணு போயிட்டு இருக்கு. பெரிய ஆறு ஒண்ணு வச்சு பாருங்க. எப்படின்னா அங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஏன்னா பெரிய ஆத்துலயே ஒரு சொட்டு தண்ணி இல்ல. ஆமா, அங்க பறக்கும் பொழுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதையா. அந்த தண்ணீரை பறக்கும் பொழுது சரிண்ணா. நல்லவர்களுடைய உள்ள இருக்குமோ ஆமாண்ணா. அதே போல தெளிந்த நீராக போய் கொண்டிருக்கிறது. என்ன நல்லவர்கள் உள்ள மாதிரி இருக்குதா? ஆமா. அப்ப பின்னாடி உட்காந்து உடுக்கி அடிக்காரு பாருங்க எங்க பாப்பல முகேஷ் காண்டா. அவர் உள்ள மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களோ? என் உள்ளத்தெல்லாம் சபையில பேசாதங்க ஐயா. என்னத்துக்கு? என் உள்ள மட்டும் தான் சாக்கடை. ஐயோ சந்தனம் சந்தனம்டா. ஆமா. அது சரிண்ணா. ராமர் பார்த்தார். என்ன செய்கின்றார்? அந்த தண்ணீரை பார்த்த உடனே தண்ணீர் அள்ளி சாப்பிடணும். அள்ளி சாப்பிட்டு பார்க்கணும். அப்படியே தண்ணீர் அள்ளி பார்க்கிறார். ஆமாண்ணா. அந்த தண்ணீர்ல சரிண்ணா பால் வாசனை, சரிண்ணா பழ வாசனை, ஆமாண்ணா சந்தன வாசனையாக இருக்கிறது. நல்ல அழகா வாசனையா இருக்கிறதா? அப்பதான் ராமர் கேட்கிறார். எப்படி கேட்கின்றார்? ஐயா விஸ்வாமித்திரா, என்ன சாமி? இந்த தண்ணீரை பார்க்கின்ற பொழுது அழகான பால் மனமா இருக்கிறதா என்ன காரணம்? ஐயா ராமா, அதோ ஒரு மலை தெரிகின்றதா? அந்த மலையிலே சரி ஏகப்பட்ட புல் வகைகள் உள்ளது. அப்படி மலைப்புல், சரினா சீமை புல், ஆமா கம்பம்புல், என்ன அருகம்புல், சரி அசட்டு புல், அப்படி இஞ்சி புல், ஆமாண்ணா இலைக்காம்பு செம்புல், அப்படி ஊசி புல், என்ன உண்ணி புல், அப்படியா ஒட்டு புல், சரி ஓடொட்டி புல், ஆமாண்ணா காட்டு புல், அப்படி கவை புல், என்ன கீரை புல், சரி இனியா புல், அப்படி திருப்புல், ஆமா செம்புல், என்ன கர்ப்பை புல், சரி என சொல்லக்கூடிய அப்படி ஏகப்பட்ட புல் வகைகள் உள்ளது. இந்த புல்களை மேய்வதற்காக மாடுகள் அங்கு சென்று மலை இடுக்களெல்லாம் சென்று மேய்கின்ற பொழுது தானாக மடி சுரந்து சரினா பால் அப்படியே இந்த ஆற்றில் வந்து கலக்கிறது. அதனால் தான் அழகான பால் வாசனை வருகிறது ஐயா. அடடடடடா, என்ன பிரமாதம் என்ன பிரமாதம். சரி என்னையா பழ வாசனை இருக்கிறது அது என்ன காரணம்? ஐயா ராமா, என்னையா இந்த மலையிலே ஏகப்பட்ட பழ வகைகள் உள்ளது. மா பலா வாழை ஆப்பிள் ஆரஞ்சு சப்போட்டா சீதா கொய்யா திராட்சை பேரிச்சை மாதுளை, ஆமா என்ன சொல்லக்கூடிய எப்படி ஏகப்பட்ட பழ வகைகள் உள்ளது. இந்த பழங்கள் பழுத்து என்னன்னா ரசங்கள் ஒழுகி அப்படியே இந்த ஆற்றில் வந்து கலக்கிறது. அதனால் தான் அழகான பழ வாசனை வருகிறது ஐயா. அப்படியா? என்ன நேத்தி என்ன நேத்தி என்ன சரி சந்தனம் மணக்கிறது அது என்ன காரணம்? ஐயா ராமா, என்னையா இந்த மலையிலே எப்படி ஏகப்பட்ட சந்தன மரங்கள் உள்ளது. அப்படி மழை பெய்யக்கூடிய மழை தண்ணீர் இந்த சந்தன மரங்கள் மேலே பட்டு இலைகள் கிளைகள் வேர்கள் வழியாக அப்படியே கீழிறங்கி இந்த ஆற்றில் தான் வந்து கலக்கிறது. அதனால் தான் அழகான சந்தன வாசனை வருகிறது ஐயா. என்ன நேத்தி என்ன நேத்தி என்ன அப்படியே சந்தோஷப்பட்டு சரிண்ணா அப்படியே முதல்ல ஊருக்குள்ள வராங்க. அப்படியே ஊருக்குள்ள வருகின்றார்களா? வரும்பொழுது ஆமண்ணா முதல்ல இருக்கக்கூடிய அழகை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படி என்ன இருக்கிறது? அங்கே மாட கோட கோபுரமோ 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 மணிமந்திர சாவடியும் சாவடியும் கூட கோபுரமோ 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 மணிமந்திர சாவடியோ சாவடியோ ஆடரங்கு மாளிகையும் 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 அரசிருக்கும் மண்டபமும் மண்டபமும் ஆடரங்கு மாளிகையோ 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 அரசிருக்கும் மண்டபமோ மண்டபமோ கோபுரமும் கொடிமரமும் 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 வீரப்ப குளமும் கண்டார் குளமும் கண்டார் கோபுரமும் கொடிமரமோ 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 கொடுநீர் தப்ப குளமும் கண்டார் அப்படி பார்த்தால் என்னன்னா முதலாளி அழகை பார்த்தால் சாதாரணமாக சொல்ல முடியாது, லேசாகவே சொல்ல முடியாது. மாடகோட கோபுரங்கள் மணிமந்திர சாவடிகள் ஆடரங்கு மாளிகை அரசிருக்கப்பட்ட மண்டபம் அப்படியே கோபுரம் கொடி மரம் சொல்லி ஆமா வீட்டுக்கு ஒரு கொடி மரம் இருக்கிறது. அப்படியே காருக்கு 10 கட்சி கொடி பறக்கையா.
கட்சி கொடி பறக்கலாம் நம்ம நாட்டுல மட்டும்தான். ஓஹோ, அங்க கிடையாதோ? அங்க கிடையாது. அப்படியே முதலை ஆமாண்ணா. ஆண்டவர்கள் சந்திரகுல மகாராஜாக்கள். அப்படியாண்ணா? அப்படியே சந்திரகுல ஆமாண்ணா. மகாராஜாக்கள் ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய சந்திரவட்ட கொடி பறக்கிறது. அப்படியே சந்திரவட்ட கொடி பறந்து கொண்டிருக்கின்றதா? அந்த கொடியில் ஆடக்கூடிய தமிழ் பார்த்தல் எப்படி தெரியுமா? எப்படின்னா இருக்கிறது? மையரும் மலரிலிருந்து மாந்தவத்தால் வந்து செய்ய வழிந்தாள் மணி கொடிகள் அண்ணோ கைகளை நீட்டி நகர் கமல செங்க ஐயனை உன்னை வாவன் அழைத்தது போன்றதம்மா. அப்பொழுது கொடிகள் ஆடக்கூடிய தன்மையை பார்த்து எப்படி தெரியுமா? எப்படி இருக்கிறது? அப்படியே செந்தாமரனே சரி வீட்டிருக்கப்பட்ட மகாலட்சுமி. மகாலட்சுமி இந்த முதலிருந்து பெண்ணாக பிறந்திருக்கிறார். பெண்ணாக பிறந்திருக்கின்றாள். அவள் பெண்ணாக பிறந்தது மிருசர் பாக்கியம், பெரும் புண்ணியம். அப்பேற்பட்ட மகாலட்சுமி ஆமாம் திருமண சிவருக்கு மடமுடிப்பதற்கு சீக்கிரமாக வாருங்கள் 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 அப்படியே வாருங்கள் வாருங்கள் சொல்லி என்று சொல்லி அப்படியே கைகொண்டு அழைக்கிற தன்மை இருக்கிறது. அப்படியே அழைக்கின்ற தன்மை போல தெரிகிறதா? கொடிகள் ஆடக்கூடிய தன்மையை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படி என்ன இருக்கிறது? ஐயா ராமநாதா வாரும் ஐயா, வாரும் ஐயா, நாயகியை மணமோடிக்க ஸ்ரீராமா வாரும் ஐயா, வாரும் ஐயா, சிறையரை மணமோடிக்க தாமோதரா வாரும் ஐயா, வாரும் ஐயா, ஜானகியை மணமோடிக்க ஜானகியை மணமோடிக்க ராமநாதா வறுமையா நாயகியை மணமோடிக்க ஸ்ரீராம வறுமையா இதயரை மணமோடிக்க ஹரிராம வறுமையா அன்னையரை மணமோடிக்க தாமோதர வறுமையா ஜானகியை மணமோடிக்க ஜானகியை மணமோடிக்க அப்பொழுது என்னன்னா கொடிகள் ஆடக்கூடிய தன்மையை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படின்னா இருக்கிறது? ராமநாதா வாருங்கள் வாருங்கள், நாயகியை மணமுடிக்க வாருங்கள், ஸ்ரீராமா வாருங்கள், சீதையரை மணமுடிக்க வாருங்கள், தாமோதரா வாருங்கள் வாருங்கள், ஜானகியை மணமுடிக்க வாருங்கள், ஹரிராமா வாருங்கள், அப்படி அன்னையரை மணமுடிக்க வாருங்கள் சொல்லி என்னன்னா வாருங்கள் வாருங்கள் சொல்லி என்று சொல்லி அப்படியே கைகொண்டு அழைக்கிற தலைமை போல் இருக்கிறது. அப்படியே அழைக்கின்ற தன்மை போல் தெரிகிறதா? அப்பதான் விஸ்வாமித்திரர் பார்த்தான். என்ன செய்கின்றார்? ஐயா ராமா, ஐயா முன்னாலே பார்த்தால் என்னையா இந்த வெள்ள விளைப்பதற்காக ஆமாம் இவ்வளவு பெரிய வீராதி வீரர்கள், சரி சூராதி சுரர்கள், ஆமாம் கனவந்தர்கள், சரி பெரிய பெரிய வம்பர் கொம்பர் சண்டியர்கள் பண்ணாங்க. எங்க மச்சா செந்தில்குமார் வர்றி பெரிய 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 கோட்டிக்காரங்க எல்லாம் வந்தாங்க. யார பார்த்து நீ கோட்டிக்காரன் சொன்ன? இவரத்தான் கோட்டிக்காரன் சொன்னேன். பைத்தியக்காரன் என்ன அவன் இப்ப மாடா கோட்டிக்காரன்? என்ன அதுக்கு முன்னாடி என்னைக்கு கல்யாணம் முடிச்சாரோ அன்னைக்கே கோட்டிக்காரன் தான். இல்லடா, அன்னைக்கு வந்து கோட்டி பிடிச்சிட்டு. ஓ அப்படியா? ஆமா ஆமா, பேய் பிடிச்சிட்டு. அதுக்கு முன்னாடி அவன் பெரிய கெட்டிக்காரன்டா. ஓ கெட்டிக்காரரா வந்தாங்க. அவங்களாம் பார்த்து என்ன சொன்னது? கொடிகள் பொங்கல் பொங்கல் அடிகள் பொங்கல் பொங்கல் இடத்த காலி பண்ணுங்கள். நாம ரெண்டு பள்ளி நம்மை பார்த்து வாருங்கள் வாருங்கள் சொல்லி என்று சொல்லி கைகொண்டு இருக்கிற தன்மை இருக்கிறது. அப்படியே அழைக்கின்ற தன்மை உள்ளவ தெரிகிறது. சரி போகக்கூடிய காரியமெல்லாம் முற்றிலும் வெற்றி ஜெயம் என்று சொல்லி சரி என்ன அப்படியே முதல்ல ஊருக்குள்ள வராங்க. அப்படியே ஊருக்குள் வருகின்றார்களா? முதலாவதாக எந்த வீதிக்கு வருகிறார் என்றால் எங்கே வருகின்றார்? அங்கே செட்டியோட தெருவதிலே 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 ஸ்ரீராமர் வருகிறாரே வருகிறாரே. செட்டியோட தெருவதிலே 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 ஸ்ரீராமர் வருகிறாரே வருகிறாரே. பெருமை தன்னை பெருமை தன்னை பெருமை தன்னை பார்த்து வாரார் என்ப ரோமாள் என்ப ரோமாள் வீதியோட பெருமை தன்னை பெருமை தன்னை பெருமை தன்னை பார்த்து வரார் என்பருமாள் என்பருமாள்
என்னன்னா முதலாவதாக ராமர் எந்த வீட்டுக்கு வராங்க தெரியுமா? எந்த வீதிக்கு வருகின்றார்? அப்படியே செட்டிலே தெருவுக்கு இருக்கிறார். அப்படி செட்டிகளோட தெருவுக்குறாரா? தம்பி செட்டினா என்ன செட்டின்னு தெரியுமா? எனக்கு தான் அழகா தெரியுமே. என்ன செட்டிகள்? தேங்கெண்ணெய் சட்டி, விளக்கெண்ணெய் சட்டி, நல்லெண்ணெய் சட்டி, கடலெண்ணெய் சட்டி, பொரிக்கன் சட்டி, கிளியன் சட்டி, உடஞ்ச மண் சட்டி. என்னாச்சு? இல்ல என்ன அதுக்கு ஒரு பக்கமா மருந்து வச்சுக்கிட்டு இருக்கான்டா. அப்படியா? அடுத்த வருஷம் பாரு அந்த எரும மாட்டின் முடிய அள்ளி முடிவான். ஆமா, அப்படி மருத்துவம் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான். எரும மாட்டின். அதான் அள்ளி முடிதாலும் அல்ல தடவுதானு தெரியல. ஆமா, எல்லாம் ராமருடைய அருள்தான். முடிக்கு ஒரு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல. பண்ணிக்கிட்டு இருக்காரோ? ஆமா, 3 எண்ணெய் வச்சிருக்கான். ஆமா, அப்படியே காலையில மத்தியானம் நைட்டுக்கு என்ன மாத்திரை மாதிரி. அப்படியா? நம்ம உடம்புல சொல்லலாம் 3 நேரம் மாத்திரை போட பாத்தியா? ஆமா, தலைக்கு 3 எண்ணெய் வாங்கி வச்சிருக்கான்ல. ஆமா, அதனால கண்டிப்பா என்ன அவனோட காரியத்தை ராமர் நிறைவேற்றி வைப்பான். அழகா எங்க மச்சானுக்கு முடி வளரட்டும். அதான் மச்சானே அப்படி நீ பேசாத. சரி, அது கூட செட்டின என்ன தெரியுமா? என்னன்னா விளைவந்த முத்துக்களை குவித்துக் கொண்டு நான் பெரியவன், சரி நீ பெரியவன், ஆமா சொல்லி என்னன்னா அப்படியே படி போல் முத்து சட்டிகள். ஓஹோ, முத்து சட்டிகளா? தம்பி முத்துனா என்ன முத்துன்னு தெரியுமா? எனக்கு தான் அழகா தெரியும் ஐயா. என்ன முத்து? வெப்ப முத்து, புள்ளிய முத்து, அம்மண்ண முத்து, கொட்ட முத்து, சொல்ல முத்து, நல்ல முத்து, சொல்ல முத்து, அப்பா கல்ல முத்து. நீ சொல்ல முத்துகளா இல்லையா? நீளம், சரி கோமேதகம், ஆமா ஆனி முத்து, சரி சுண்டு முத்து, ஆமா என்ன சொல்லக்கூடிய என்னன்னா விலை உயர்ந்த அப்படி ரசாதி, ஆமா முத்துகள் குவித்துக் கொண்டு நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லி என்று சொல்லி அப்படியே படி போட்டு அழைக்கிறாங்க. அப்படி படி போட்டு அளந்து கொண்டிருக்கின்றார்களா? ராமர் பார்த்தா என்ன நினைக்கின்றார்? சபா 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 சபாஸ். அப்படியே செடியுடைய துறையை பார்த்தால் அயோத்தி அவ்வள ஆகா 10 மடங்கு அதிகமா தெரியல, பல மடங்கு பெரியதாக அல்லவா தெரிகிறது, செழிப்பா தெரியல. ஆமா தெரிகிறது சொல்லி என்னன்னா அந்த துறையை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆமாண்ணா அடுத்தபடியாக ராமர் எந்த வீதிக்கு வருகிறார் என்றால் எங்கே வருகின்றார்? அங்கே பூவணிக திருவதியிலே வருகிறாரே என்பரோமா. பூவணிகர் திருவதியிலே பூவணிகர் திருவதியிலே வருகிறாரே என்பரோமாள். மாமுனிவர் முன்னடக்க மயில்வண்ணன் பின்தொடர்ந்த மாமுனிவன் பொன்னடக்க மாமுனிவன் பொன்னடக்க மயில்வண்ணன் பின்தொடர்ந்தார். அப்படி இருக்க என்னன்னா ராமர் எந்த வீதிக்கு வரார் தெரியுமா? ஸ்ரீராமர் எங்க வருகின்றார்? அப்படியே பூ வணிகருடைய தெருக்கு இருக்கிறார். அப்படி பூக்காரங்க தெருக்கு வந்துட்டாரா? அப்படியே பூக்காரங்க தெருக்குள்ள பாருங்க. ஆமாண்ணா, பூ வியாபாரிகளெல்லாம் என்னன்னா விதவிதமான பூக்களை கொண்டு வந்து விதவிதமான மாலைகளை கொடுத்து அப்படியே வீடியெல்லாம் அலங்கரிச்சிருக்காங்க. அப்படியே அழகா அலங்கரிச்சு வச்சிருக்காங்களா? தம்பி பூக்கள் என்ன பூக்கள் தெரியுமா? எனக்கு தான் அழகா தெரியும் ஐயா. என்ன பூக்கள்? மல்லிகை, முல்லை, இருவாச்சி, நந்தியாவட்டம், நலிந்தரோசா, நாட்டு சந்தனம், அவந்தி, சிவந்தி, குந்தம், குமளம், பாரிச்சாதம், அல்லிச்சந்தாமரை, ரோஜா, கொடி ரோஜா, காட்டு ரோஜா, வாடாமல்லி, வெள்ளை வாடாமல்லி, தாளம்பூ, மகிழம்பூ, மாம்பூ, புளியம்பூ, வேப்பம்பூ, பம்பு, தும்பு, குஷ்பூ. நல்ல பூவாச்சே. மைனி தான் குஷ்பூ. அதெல்லாம் போன பூடா. அப்படியா? அதுக்குள்ள என்ன அப்படியே விதமான பூக்களை கொண்டு வந்து விதமான மாலைகளை குறித்து அப்படியே வீடியெல்லாம் அலங்கரிச்சிருக்காங்க. அப்படியே சிறப்பா அலங்கரிச்சு வச்சிருக்காங்களா? அதுலயும் பூக்காரங்க தெருக்கன்னா பூ வாசனை தாண்டா இருக்கும். பூவா வணக்கம். அந்த தெருவிலே என்ன அப்படியே செழிப்பை பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து ராமர் எந்த வீதிக்கு வருகிறார் என்றால் எங்கே வருகின்றார்? அங்கே அந்த தெருவதிலே ஹரி ராமர் வருகிறாரே வருகிறாரே. அந்த தெருவதிலே வருகிறாரே என்பருமாள் ராமரொளி இளையோனோ அலமுடைய மாமுனியோ
வரும்பொழுது என்னன்னா ராமர் அப்படியே பூ வணிகளுடைய தெருவை கிடந்து எங்க வரா தெரியுமா? எங்க வருகிறார்? அப்படியே அந்தணர்கள் தெருவுக்கு வருகிறார். அந்தணர்கள் தெருவுக்கு வருகிறாரா? தம்பி அந்தணனா பிராமணர்கள். பிராமணர்களா? அப்படியே பிராமணர்களா ராம பக்தர்கள். ஸ்ரீ ராம பக்தர்களா? அப்படியே ராமாயண புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு அப்படியே ராமாயண கதை படிச்சுட்டு இருக்காங்க. ராமாயணம் படிச்சுட்டு இருக்காங்களா? ஏன்னா ராமாயணம்னா பெரிய புராணம். பெரிய புராணமா? அந்த கிழமை பெரியங்க சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? ராமாயண கதைய ஆமா படிச்சவங்க நல்லா இருப்பாங்க. ராமாயண கதைய என்ன கேட்டவங்க நல்லா இருப்பாங்க. அப்போ இப்ப ராமாயண கதையை கேட்காம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு நாடகம் பாத்துக்கிட்டு இருக்கவங்க, பக்கத்து வீட்டுல போய் பழக்கம் பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. நல்லா இருக்கணும்ல. இருக்கட்டும். ராமா 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 அப்படியே 100 முறை உச்சரித்தா போதும். 100 தடவை சொன்னா போதும். உடம்புல நோய்கள் விட்டு பறந்து போயிடும். நம்ம கஷ்டம் கவலை துன்பம் துயரம் எல்லாம் நம்ம விட்டு விலகி போயிடும். முதலே கல்வி வளரும். சரி. செல்வம் பெருகிட்டே இருக்கும். பிள்ளைகளும் அழகா படிப்பாங்க. நல்லா படிப்பாங்க. அதிகமான மதிப்பெண்கள் வாங்குவாங்க. ஆமா. கவர்மெண்ட் ஜாபுக்கு வேலைக்கு போயிடலாம். சரி. பெரிய தொழில் அதிபர் ஆகிடலாம். ஆகா. கலையும் சரி. பிராமணன் வீட்டுல குழந்தை பிறந்ததுன்னா ராமர் சீதாவுடைய பெருவழி பேர் வைப்பாங்க. எப்படி நான் சொல்றீங்க? ஆண் குழந்தை பிறந்தால் ஆனந்தராமன், சரி, கங்காராமன், ஆமா, கோதண்டராமன், சரி, செண்பகராமன் என்ன அவங்களாம் பேர் வைப்பாங்க. அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க. பெண் குழந்தை பிறந்தால் ராமலட்சுமி, சரி, சீதாலட்சுமி, ஆமா, அன்னலட்சுமி, சரி, சுப்புலட்சுமி, விஜயலட்சுமி, சரி, ஜெயலட்சுமி, தனலட்சுமி, என்ன சுப்புலட்சுமி, ஆமா அப்படிலாம் பேர் வைப்பாங்க. இப்ப எல்லாமே புகழ்பெற்ற டாக்டரா இருக்காங்களா? ஃபேமஸான டாக்டர்லாம்? ராமர் சீதாவுடைய பேர் வச்சாலே எம்பிபிஎஸ் டாக்டர் தான்டா. அப்படி சொல்றீங்களா? ஆமா. என்ன டாக்டரா? அப்பனா என் வீட்டுக்காரி டாக்டர் ஆயிருவாளோ? வா, வீட்டுக்காரி பேரு என்ன பேரு? பிரியலட்சுமி. பெரிய தர்பூசணியா? லட்சுமியா? பிரியலட்சுமியா? ஆமா. அவன் கண்டிப்பா டாக்டர் தான்டா. அவ டாக்டர் வந்தானா மொத ஊசியே மாப்பிளைக்கு தான். நோ 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 நோ. என்ன வாட்? மொத ஊசி இவனுக்கு இல்லடா. மொத ஊசி டேடிக்கு. டெஸ்ட் ரயில் அவங்க அப்பாவுக்கு. அது எப்படி இருக்கு, துடிப்பு இருக்கா, துடிப்பு நின்றுட்டான்னு பார்த்தப்பறம் இவனுக்கு. அப்படியா? இவன் வீட்டுக்கார டாக்டர் வந்தா. அப்படி சரிண்ணா. அப்படியே ராமாயண கதை படிச்சுட்டு இருக்காங்க. ஆமாண்ணா. பிராமணர்கள்லாம். அப்படியா? அந்த துறையை பார்த்து சந்தோஷப்பட்டு சரிண்ணா தேரோடு வீதிக்கு வருகிறார். அப்படி தேரோடு வீதிக்கு வருகின்றாரா? அங்க பாரு என்ன அந்த வீடியை பார்த்தா கஜம் கஜமா கஜம் கஜமா கஜம் கஜமா கிடங்கு கிடங்கு கிடங்கா கிடங்கு கிடங்கா கிடங்கு கிடங்கா கிடக்கு. கஜம்ல என்னது? ஆள கிடக்குதான். ஆள கிடங்கு கசண்டா. அப்படியா? அப்படியே என்ன கஜம் என்றால் யானை. அப்படியா? அப்படியே யானையை கொண்டு கெட்டி போட்டிருக்கு. அப்ப குழிய வெட்டி போடலையா? யானை நீட்டு வளங்கள் பெருக்கெடுத்து அப்படியே சேரா தேங்குது. அப்படியே தேங்கி கொண்டிருக்கிறது. அப்படியே சக்கரை சொல்லுகின்ற பொழுது செந்தூள் பறக்கிறது. அப்படியா? அந்த வீதியை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆமண்ணா ராமர் எந்த வீதிக்கு வருகிறார் என்றால் எங்கே வருகின்றார்? அங்கே அரண்மனை திருவடியிலே 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 ஹரிராமர் வருகிறாரே வருகிறாரே. அரண்மனை தருவதிலே தருவதிலே ஹரிராமர் வருகிறாரே. அப்படி பார்த்தால் என்னன்னா ராமர் எங்க தெரியுமா? ஸ்ரீராமர் எங்க வருகின்றார்? அப்படியே அரண்மனை தெருவுக்கு வருகிறார். அரண்மனை தெருவுக்கு வருகின்றாரா? வரும்பொழுது என்ன அங்க வர பெரிய கேளிக்கை நடந்து கொடுக்கிறது. என்னன்னா கேளிக்கை அங்க நடக்குது? ஜனகர மருதனுக்கு ஆமாண்ணா ஒரே ஒரு மகள். சரி. நம் தாயாகிய சீரியம்மன் இருக்கிறார். ஜானகி இருக்கின்றாள். அப்படியே சீரி அப்படியே தோழிகளை பார்த்தார். எப்படி தோழி? என்னம்மா? மாண்டலை ஊர்மலை சேகரி எக்கா எக்கா என்னக்கா நீலமால எம்மா என்னம்மா நல்லா மாலை பொழுதாக இருக்கிறது. ஆமாம்மா. மேடையில போய் என்ன அழகா பந்தளிச்சு வைட்டுமா வாங்கடி நம்ம எல்லாரும் போகலாம் இத சொல்லி சரியா அப்படியே தொழில். ஆமாண்ணா. அப்படியே பந்து விளையாடுவதற்காக சீஜமொழியே மேடைக்கு வருகிறார். அப்படியே வருகின்றாளா? அப்படியே அலங்காரம் சிறுகொள்ளி அலங்கரித்துக் கொண்டு மேலும் அழகா பந்தளிச்சு விளையாட பாருங்க. பந்து விளையாடி கொண்டிருக்கின்றாள். அந்த பாதையாக சரியா ராமர், ஆமாம், லட்சுமணர், சரி, விஸ்வாமித்திரர், ஆமாம், அப்படியே 3 பேர் வாங்க. ஆமாண்ணா. அந்த பாதை அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த பாதையாக அப்படியே வருகின்றார்களா? அப்படியே வரும்பொழுது அந்த பாதையா 3 பேரும் எப்படின்னா அப்படியே வராங்க பாருங்க. சரிண்ணா. அப்படியே வரும்பொழுது எப்படி ராமர் சருக்குள்ளே மேடையை பார்க்கிறார். மேடையை பார்க்கிறாரா? அப்படியே
அப்படியே என்னன்னா ஒரு சரகுடி மேடையை பார்த்து பாருங்க. மேடையை பார்க்கின்றார். சீஜமுள்ள அழகை கண்ணால் கண்டார். அழகு எப்படி கண்ணால் பார்க்கின்றார்? பார்க்கும்போது சரிண்ணா முன்னல் ஒளி கண் வழியை பறிக்கிற மாதிரி தெரிகிறது. அப்படியே தெரிகின்றதா? அப்பதான் பார்த்தார் ராமர். ராமர் என்ன செய்கிறார்? இந்த மேடையிலே ஒரு அழகான பொண்ணு உலாவிக்கிட்டாளே, உலாவிக் கொண்டிருக்கின்றாளே, இவ யாரா இருக்கும் யாருன்னு தெரியலையே என்று சொல்லி ஆமன்னா ராமர் எப்படி நினைக்கிறார் என்றால், எப்படி என்ன நினைக்கின்றார்? இவள் யாரோ இவள் யாரோ யாரோ இவள் யாரோ பெயரா அறியேனே அருளமும் சிருளமும் கன்னிக மடம் தன்னில் முன்னே வந்தவள் யாரோ இவள் யாரோ இவள் பேரோ அறியேனே. பாக்கியம் என்பது இவள் தரிசனமே, இவள் தரிசனமே. பாக்கியம் என்பது இவள் தரிசனமே, இவள் தரிசனமே. அது எங்கே பலித்ததென்ன புண்ணியமோ மனமே, புண்ணியமோ மனமே. அது முகம் வெளியும் தீர்க்கமாயின் கண்கள் பார்க்க பார்க்க நோக்கங்களுமே யாரோ இவள் யாரோ பெயரோ அறியேனே. ஆஹா, என்ன என்ன அழகு, என்ன அழகு, எவ்வளவு அழகாக இருக்கின்றாள் சொல்லி சரியா அப்படியே ஆகா ராமர் அப்படியே மேடையை பார்க்கிறார். அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்றாரா? அப்படியே சீடியம்மனை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது சீடியம்மன் என்ன அப்படியே பந்தெடுத்து வாங்கும் பொழுது விளையாடுகிற பொழுது ஒரு சார்பாக சரியா அப்படியே வீதியை பார்க்கிறார். அப்படி வீதியை பார்க்கின்றார். பார்க்கும் பொழுது என்ன ராமருடைய அழகை கண்ணால் கண்டார். அப்படியே ராமருடைய அழகு அப்படியே கண்ணால பார்க்கின்றார். என்ன அழகின் வடிவம் ராமர், ரொம்ப அழகா இருப்பாரு. ராமருடைய முழு அழகை பார்ப்பவள் சரியா சீடொருள் மட்டும்தான், சீதை மட்டும் தான் பார்க்கின்றார். ஏன்னா கண் அழக பார்த்தவங்க என்னன்னா கண் அழக பார்த்து மெய்மறந்து இருப்பாங்க, அப்படி மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. முக அழகை பார்த்தவர்கள் முக அழகை பார்த்து மெய்மறந்து இருப்பாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? கை அழக பார்த்தவங்க பார்த்தவர்கள் கை அழக பார்த்து மெய்மறந்தே இருப்பாங்க, அப்படியே பார்த்து கொண்டிருப்பார்களா? ஆனால் என்ன ராமருடைய முழு அழகை பார்ப்பவள் சீடொருள் மட்டும்தான், சீதை மட்டும் தானே. அப்புறம் பார்த்தார் எப்படி ஆஹா என்ன இந்த வீதியிலே ஆகா ஒரு அழகான ஆண் மகன் வந்துகிட்டு இருக்காரு. இவர் யாரா இருக்கும்? யாருன்னு தெரியலையா? இவர் யாரா இருக்கும்? யாருன்னு தெரியலையா? இது எப்படி நினைக்க தெரியுமா? எப்படி என்ன நினைக்கின்றார்? இவர் கந்தனோ மன்மதனோ கண்டு இங்கு வந்த நேரோ, கண்டு இங்கு வந்த நேரோ, கந்தனோ மன்மதனோ கண்டு இங்கு வந்த நேரோ, கண்டு இங்கு வந்த நேரோ, காரணமோ தெரியலையே, இதிலையிலே காரணமோ தெரியலையே. கந்தனோ மன்மதனோ கண்டு இங்கு வந்த நேரோ, கண்டு இங்கு வந்த நேரோ, கந்தனோ மன்மதனோ கண்டு இங்கு வந்த நேரோ, கண்டு இங்கு வந்த நேரோ. காரணமோ தெரியலையே, தொலையிலே காரணமோ இந்திரோலகத்தை ஆளும் இந்திரனோ சந்திரனோ, இந்திரனோ சந்திரனோ, இந்திரோலகத்தை ஆளும் இந்திரனோ சந்திரனோ, இந்திரனோ சந்திரனோ, இளம் பிடித்து வந்த நேரோ, இதிலையிலே இளம் பிடித்து வந்த நேரோ, இந்திரலோகத்தை ஆளும் இந்திரனோ சந்திரனோ, இந்திரனோ சந்திரனோ, இந்திரலோகத்தை ஆளும் இந்திரனோ சந்திரனோ,
என்ன அழகு என்ன அழகு எவ்வளவு அழகா இருக்காரு இவர் யாரா இருக்கும் யாருன்னு தெரியல கண்ணன் என்றும் நீல கண்ணன் என்றும் சரி கரைக்கன் சொல்லப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்ப்பாவரணன் சந்திரசேகரன் அடியவர்க்கனியவன் அன்பநாயகன் காலாகாலன் காலசந்திர சூழதேவன் ஆமாம் திரியன்பகன் திரியசேதகன் திருலோக நாயகனாகிய அந்த பகவான் பிள்ளை கந்தசாமியாக இருக்கலாமா கந்தசாமியா கந்தசாமினா கீழே விட்டு சொன்னியல்ல கீழே விட்டு சித்தப்பாலடா வேற யாரு சுப்பிரமணிய கடவுள் கடல் காத்த கந்தன் செந்திலாண்டவன் சரவணபவன் காவடி பிரியான் அந்த கந்த சாமியா இருக்கலாமோ பார்க்க முடியாது என்னன்னா அப்படியே கந்த சாமியாக இருந்தால் அவருக்கு 6 சிரம் ஆமா 12 கரன்னு சொல்லுவாங்களே அப்படிலாம் சொல்லுவாங்க இவரை பார்க்க அப்படி தெரியலையே இவரை பார்த்தா அப்படி இல்லையே ஒருவேளை என்ன தெய்வலோகத்துக்கு அதிபதியாக தெய்வேந்திரனாக இருக்கலாமா தேவேந்திரனாக இருக்குமோ தெய்வேந்திரனாக இருந்தால் அவருக்கு 1000 கண் இருக்குன்னு சொல்லுவாங்களே அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா இவரை பார்க்க அப்படி தெரியலையே அப்படியே இல்லையே என்ன நினைக்க தெரியுமா எப்படி என்ன நினைக்கின்றாள் இந்த பச்சை வண்ணன் தன்னழகும் பாரளந்த மேனியதோ பச்சை வண்ணன் தன்னழகும் பாரளந்த மேனியதோ இவரை பார்த்ததே ஒரு நாளும் இல்லையே இவரை பார்த்ததே ஒரு நாளும் இல்லையே பச்சை வண்ணன் தன்னழகும் பாரளந்த மேனியதோ பச்சை வண்ணன் தன்னழகும் பாரளந்த மேனியதோ பார்த்தது ஒரு நாளோ இல்லையே இவரை பார்த்தது ஒரு நாளோ இல்லையே என்ன அழகு என்ன அழகு இவர் எவ்வளவு அழகா இருக்காரு பச்சை வெள்ள நிறமும் பாரந்த மேனியும் அழகான ஆளு ஒரு நாள் பாக்கலையா இவ்வளவு அழகா இருக்காரு சொல்லி சரிண்ணா அப்படியே சீடியம்மன் ஆமாண்ணா அப்படியே ராமரை பார்க்கிறார் அப்படியா அப்படியே ராமர் சீடியை பார்க்கின்றார் சீடிய ராமரை பார்க்கிறார் அன்னையும் நோக்கினாள் சரிண்ணா அண்ணலும் நோக்கினார் அப்படியே கண்ணும் கலந்தது உடனே காதல் பிறந்தது அப்பதான் தோழிகளும் பார்த்தாங்க என்ன செய்றாங்க என்ன மகரணியம்மா வீதியே பாக்குறாங்களே ஆமா வீதியே பாக்குறாங்க என்னம்மா வீதியில ஐசியம் இருக்கு என்ன இருக்கும் தெரியலையே வாங்கடி கேப்போம் எம்மா மகரணியம்மா எம்மா என்னம்மா எம்மா வீதியவே பாக்குறீங்களே ஆமா அப்படி என்னம்மா ஐசியம் இருக்கு அடியே என்னடி நானோடி பாக்குறேன் என்ன கண்ணு தானடி பாக்குது உன் கண்ணை குத்தண்டா தோழிகளை பார்த்து சீடியம் வச்சுக்கிறார் அப்படி என்ன சொல்கின்றாள் தோழி என்ன அது வீடியோ பாருங்க என்ன அழகான ஆண் மகன் வர்ற பாத்தீங்களா வீதியில தாடி ஜடலாம் வச்சுக்கிட்டு ஒரு வயசான சன்னியாசிலாம் வந்திருக்காரு அதாவது விஸ்வாமித்திரை பார்த்தா வெள்ளாடி ஆமா வெள்ளத்தாடி வயசு 100 தாண்டிட்டு அவருக்கு 100 வயசுக்கு மேல இருக்கும் ஆனா ராம் லட்சுமணனை பார்த்தால் என்ன கல்யாண பருவமேன்னு வரல கல்யாண பருவம் வரவே இல்லை அப்பதான் சொல்கிறார் எப்படி தோழிகளை பார்த்து ஆமண்ணா சீதையம்மன் எவ்வாறாக கஜர் கலந்தால் தாடி ஜடை மீசை வைத்து சன்னியாசி ஒருவன் வர நடை நடந்து இன்னரும் தோழியரே தங்கரண்டி வருகிறே பார்ப்பொன்னே தோழியரே தாடி ஜடை மீசை வைத்து சன்னியாசி ஒருவன் வர நடை நடந்து அரும தோழியரே தங்கரண்டு வருகிறது பார்ப்பொன்னே தோழியரே மொழி வித்துக்காரன் மொழிவன் மகன நடை நடந்து என்னரும் தோழியரே முத்திரண்டு வருகிறே பார்ப்பொன்னை தோழியரே மோடி வித்தைக்காரனடி மொழிவன் வர மகன நடை நடந்து அரும தோழியரே முத்துரண்டு வருகிறது பார்ப்பொன்னை தோழியரே
தோழி என்ன அத பாருங்க சாலி விஜய் சன்னியாசி ஒரு ஆள் வந்துருக்காரு ஒரு வயசான சன்னியாசி வந்திருக்காரு அது பின்னால பாருங்கடி என்ன சால நடந்து நடந்து தங்க வருது பாருங்கடி மோகன நடந்து அப்படியே முத்து வருது பாருங்கடி எப்படி சொல்ல தெரியுமா எப்படி என்ன சொல்லுகின்ற அடியே முன்னே மோனிவன் வர பின்னே சேரவன் வர மத்தியிலே வருகிறவன் என்னரும் தோழியரே மனதிலிடம் கொண்டான் அடியம் பொண்ணு தோழியரே அப்படியே முன்னே முனிவன் வாரா பின்னே சிறுவன் வாரா மத்தியிலே வருகிறவன் என்னரும் தோழியரே மனதிலிடம் கொண்டான் அடியம் பொண்ணு தோழியரே தோழி என்ன முன்னாடி பார்த்தால் ஒரு முனிவர் ஆமா முனிவன் வந்து கொண்டிருக்கின்றார் முன்னால பாருங்க என்ன ஒரு சிறுவன் இருக்கிறார் சிறுவன் வந்து கொண்டிருக்கின்றார் என்ன மனசுல ஆள் வர பாருடி ஆமாடி அவர் என் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு அவர் இடம் பிடிச்சுக்கிட்டாருடி ஏ தோழி என்ன அந்த ஆண் அழகனை பார்த்தால் எப்படி தெரியுமா அந்த ஆண் அழகன் எப்படி இருக்கின்றார் அவரை பார்க்க பகிர்ந்துரடி பார்வைக்கு சொக்கிறடி ஒரு கோதடி என்னரும் தோழியரே நீலவண்ணன் தன்னழகியம் பொண்ணு தோழியரே அவரை பார்க்க பகத்துரடி பார்வைக்கு சொக்குரடி இணைக்க ஒரு கோதடிய அரும தோழியரே அந்த நீலவண்ணன் தன்ன அழகியம் பொண்ணு தோழியரே தோழி என்ன அப்படியே மத்தியில் ஒரு ஆள் வரப்பாரு ஆமா வராரு அவரை பார்க்க பார்க்க அப்படியே பகட்டுது என் பார்வைக்கு அப்படியே சொக்குது சொல்லி அப்படியே தோழி மேலே சாய்ந்தாள் சீதையம்மன் சீதையம்மன் அப்படியே சாய்ந்து விட்டாள் அப்புறம் பார்த்தா ராமர் என்ன செய்கின்றார் இந்த பேர் நிக்க கூடாது இரும நிக்க கூடாது சொல்லி சரி ராமர் அப்படி ஆமாண்ணா அரண்மனை பக்கம் வந்துட்டாங்க அரண்மனை பக்கம் வந்துட்டாரா அரண்மனை சரி அப்புறம் தோழிகளும் பார்த்தாங்க என்ன செய்யறாங்க ஏமா மகாராணியமா மயங்கி கீழே சாய்ட்டாங்களம்மா ஆமா சாஞ்சிட்டாங்களே என்ன சாங்க தெரியுமா என்னன்னா செய்கின்றார்கள் அங்கே மருள் பிடித்தரண்டு சொல்லி என்ன சொல்லி மந்திரங்கள் பார்க்கலுற்றான் பிடித்தரண்டு சொல்லி என்று சொல்லி மந்திரங்கள் எழுதுவார இளையரை விட்டல்லவோ பள்ளியரை கொண்டு வாரார் பள்ளியரை கொண்டு வாரார் அருள் பிடித்ததென்று சொல்லி மந்திரங்கள் பார்க்கலுற்றார் அருள் பிடித்ததென்று சொல்லி மந்திரங்கள் எழுதுவாரா இடையவை விட்டல்லவோ பள்ளியரை கொண்டு வாரார் பள்ளியரை கொண்டு வாரார் அப்பதான் தோழிகளும் பார்த்தாங்க என்ன செய்யறாங்க மகாராணியமா மயங்கி கீழே சாய்ட்டாங்களம்மா வரையில சாஞ்சிட்டாங்களே மருள்தான் பிடிச்சிருக்குமா அப்படியே மந்திரம் பாக்குறாங்க ஒருவேளை இருள் தான் பிடிச்சிருக்குமா ஏந்திரம் எல்லாம் எழுதி கட்டுறாங்க அப்படியே மேலே விட்டு சரியா பள்ளியரை கொண்டு சேர்த்தார்கள் அப்படி என்ன அப்படி முன்னாடி சரி அப்புறம் ராமர் எங்க தெரியுமா எங்க நபருகின்றார் அரண்மனை பக்கத்துல வராங்க அப்படியே வந்து விட்டாரா அவ்வளவு என்ன ஜனங்களுடைய ஆமாண்ணா குல குருவாகிய சரிண்ணா அப்படியே சதானந்தர் அங்க வந்திருக்காரு சதானந்தர் வருகின்றாரா அப்படியே என்ன விஸ்வாமித்திரர் வரை பார்த்த உடனே ஆஹா என்ன தவப்பெரும் தகை ஆகா விஸ்வாமித்திரர் சரி மாளிகை நோக்கி இங்க வராரு விஸ்வாமித்திர மகரிஷி நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றாரே அவருடைய பாரமன்ற பூமியிலே பட வேண்டும் என்று சொன்னார் பட வேண்டும் என்று சொன்னால் பூர்வீகத்தில் ஏகப்பட்ட புண்ணிய சேர்க்கணுமே நாமெல்லாம் கொடுத்து வச்சு பிறந்திருக்கணும் சொல்லி சரியா அப்படியே ஆசனத்தை எழுந்து அப்படியே எழுந்து
ஐயா முனிவர் பெருமானே, ஐயா தவப்பெரும் தகையே வருக 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 வருக. வாருங்கள் 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 ஐயா. வணக்கம் ஐயா. என்ன தாங்க எங்களுடைய சரி மாளிகை நோக்கி வந்திருக்கீங்களே, என்ன காரணம்? என்ன காரணமாக தாங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் சுவாமி? உடனே என்ன விசாமத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஐயா சதனந்தா, என்ன சாமி நாங்களாம் ஏன் இங்க வந்து தெரியுமா? எதற்காக தாங்கள் வந்திருக்கிறீர்கள்? முதலிலே ஆமாம் நீண்ட நாட்களாக சரி அப்படியே வளைக்க முடியும் அவருக்கு வில்லு. ஆமா வில்லு இருக்கு. அந்த வில்ல விளைத்து ஆமா சீதை ஆக திருமண சேதையாக வந்திருக்கிறோம். என்ன வளையாத வில்லை வளைத்து சீதையை திருமணம் முடிக்க வந்திருக்கிறீர்களா? ஆமா ஐயா யாரு வில்ல வளைக்க போறது? நீங்களா? ராமர். ஆமா ராமர் தான் வில் வளைக்கிறது. ராமர் தான் வளைக்க போகிறாரா? ஆமா ஐயா ராமரை பார்த்தால் எப்படி பள்ளிக்கூட பாலகனாக தெரிகிறது. ஆமையா இவர்கள் எப்படி ஐயா இந்த வில்லை வளைப்பார்கள்? உடனே என்ன அப்பதான் சொல்கிறார். எப்படி எப்படி ஐயா சதனந்தா, என்னய்யா? அதாவது ராமரை பத்தி நம்ம லேசானத்துறாங்க ஐயா. சாதாரண திராதீர்கள் என்னால் ஜெயிக்க முடியாத சரி தாடகை கொன்று வாதம் செய்து யாகத்துல திருப்தியாக நிறைவேற்றிய ஆகா சாமதுர பூமானே இவர்தான் ஐயா. இவர்தானா அது? நீண்ட நாட்களுக்க என்ன கல்லாலே அகலிகை அகலிகை பெண்ணாள். அந்த அகலிகை சாபங்கள் எல்லாம் சரி திருப்தியாக தாமருமானே இவர்தான் ஐயா. அது இவர்தானா அது? ராமதான் விளைவிக்க முடியும். சரி ராமர் கண்டிப்பாக வெள்ளை விளைப்பார். உடனே பார்த்தால் என்னன்னா ஆஹா ராமருடைய பெருமதிரமா சொல்லிட்டோமே. தெரியாம நீங்க சொல்லிட்டீங்களா? என்ன சொல்லி ஐயா என்னய்யா? இங்க வாங்க. என்னய்யா? மகாராஜா போய் பார்த்துருவோம். வாங்க ஜனகர மகாராஜாவை பார்க்கலாம். சரி என்னண்ணா அப்படியே ஜனகர மகள் அப்படியே அழைத்துக் கொண்டிருக்கிறார். மகாராஜாவை வந்து பார்க்கின்றார்களா? ஐயா ஐயா வணக்கம் 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 வணக்கம். வாருங்கள் 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 ஐயா வணக்கம். என்னண்ணா ஜனகரன் கேட்கிறா. எப்படி நான் கேட்கின்றார்? ஐயா குருதேவா என்னய்யா இவங்க எல்லாம் யாரு? யாரு இவர்கள்? எதுக்காக என்னை தேடி அழைச்சு வந்திருக்கீங்க? இவர்களுக்காக நம்ம சபைக்கு வந்திருக்கிறார்கள். உடனே என்னண்ணா? ஐயா ஜனகரா என்னய்யா? நல்ல காலம் வருகிற காலம் பிறக்குது. விடிய காலம் பிறகு சாயங்காலம் பிறகு காலம் பிறக்குறையா. இப்ப மத்தியாலம் பிறகு. சரி என்ன நீண்ட நாள் பிறகு ஆமாம் வளைக்கும் வில்லு. ஆமா வில்லு இருக்கிறது. அந்த வில்ல விளைத்து சரி சீரி திருமணம் சிவருக்கு மனம் முடிப்பதற்கு மணமகனே நினைக்கத்தாயா வந்திருக்கிறாரு. என்ன வில்லை வளைத்து சீதையை திருமணம் முடிப்பதற்கு மணமகன் வந்திருக்கின்றாரா? ஆமையா. யாரையா வில்ல விளைக்க போகிறது? ராமர். ஆமா ராமர் தான் விளைவிக்கிறது. ராமர் தான் விளைக்க போகிறாரா? ஆமா. ஐயா இவர்களை பார்த்தால் பள்ளிக்கூட பாலகர்களாக தெரிகிறார்கள். இந்த சின்னஞ்சிறு பாலகர்கள் எப்படி ஐயா அந்த வில்லை வளைப்பார்கள்? ஐயா வில்லுன்னு சாதாரண வில்லு பாத்தீங்களா? நீங்க ரொம்ப லேசா நினைச்சிட்டீங்களா? அதையும் என்ன என் மகளை பெண்கள் வனங்களை பார்த்தால் அம்மா எத்தனை பேர் பெண்கள் வாங்க தெரியுமா? ஏகப்பட்ட பேர் ஆளு மேல ஆளா ஆளு மேல ஆளா ஆளு மேல ஆளா வந்தாங்க. நான் இப்ப என் மவளை குடுக்கலன்னு சொல்லிவிட்டேன். இப்ப கொடுக்காதங்க, கொஞ்ச நாள் ஆவட்டியா. எப்படி சொல்ல தெரியுமா? எப்படி என்ன சொல்லுகின்ற? ஐயா 4 லட்சம் பேர்கள் உண்டு அழகியை கேட்டு வந்தோர் கோடான கோடி உண்டு கும்பலையை கேட்டு வந்தோர் வில்வழித்து பாலையிட வீரவர்கள் ஒருவர் இல்லை இவரோ வில்லை வளைக்கிறது வளைக்கிறது. என்னுடைய குருதேவா குருதேவா என்னுடைய குருதேவா குருதேவா. 4 லட்சம் பேர்கள் உண்டு கேட்டு வந்தோர் கோடான கோடி உண்டு உங்களையில் கேட்டு வந்தோர் வெல்வலைப்பு அறையிட ஒருவர் இல்லை வளைக்கிறது என்னுடைய குருதேவா என்னுடைய குருதேவா. ஐயா மகாராஜா. என்னையா? ஐயா குருதேவா என் மகளை பெண்கள் இடங்களை பார்த்தால் கோடான கோடி பேர் பெண்கள் இருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. ஆமா பெண் இருக்கக்கூடிய அழக பார்த்தா பெண்கள் தவிர வந்தார்களே தவிர அதற்கு வில்லு. ஆமா வில்லு இருக்கிறது. அந்த வில்ல வளைச்சாதான் பொண்ணு. ஆமா சொன்னால் என்ன வில்லுக்கு தகுதி வரல வீரர் யாருமே வர்ற வீரர்கள் ஒருத்தர் கூட வரவே இல்லையா? இவளை பார்த்தால் சரி அப்படியே பள்ளிக்கூட பாலகளா தெரியல. ஆமா தெரியுது. எப்படி விளைக்க முடியும்? இவங்க எப்படி அந்த வில்ல வளைப்பாங்க? உடனே என்ன சாதாரண சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஐயா ஜனகரா என்னையா இருக்கிறது பெரியவரு. ஆமா இன்னார்காரு பெரியவரு. பெரிய பேசாடுறாங்க. இவரை ஜாதகம் அழைக்கப்படாத பெரியவருடைய பெருமையை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படி என்ன இருக்கிறது? ஐயா கொஞ்சமா எண்ணாரே
ஜனகர கோழைய மதிக்காலே கொஞ்சம என்னதே வண்ண ஜனகர கோழையை மதிக்காதே யாதான் இவர்கிறே வண்ண ஜனகர எவரான் இவர்கிறே யார்தான் இவர்கிறே வண்ண ஜனகர எவர்தான் இவர்கிறே அப்பொழுது என்னண்ணா ஐயா ஜனகரா என்ன சாமி பெரியவர் ஆமா பெரியவர் இருக்காரு பெரியவருடைய பெருமையை பார்த்தா சாதாரணமா சொல்ல முடியாது லேசாகவே சொல்ல முடியாது விஸ்வாமித்திரருடைய பெருமையை பார்த்தார் எப்படி இருக்கு 1008 அண்டம் ஆமாம் அப்படி அண்ட என்ன சராசரம் கற்ற அண்ட புலவரே இவராயா எங்க ஊர்லயே பெரிய புழுவர் இவர்தாம்யா புலவரியா போய் சொல்லல வாயை திறந்தாருன்னா ஒரே புழுவாரு அது அவங்க லேடி ஓ அப்படியா ஆமா அவருடைய இவர் என்ன சொல்லணும் சகோதரரா அப்படியா அந்த உண்மையான பையனை போய் கையை அப்படின்ட்டாங்க ஆஹா நீட்டு போது கரெக்டா நீட்டு பெரிய புலவர் சின்ன புலவர் அப்படி கூட ஆகா அது நம்ம ஊர்ல அப்படியா பெரிய அண்ட புலவரே ஆகா விஸ்வாமித்திரர் தான் ஓ இந்த முனிவர் தானா அது அவரை ஆமா தொடர்ந்து ஆமாம் ராமர் ஆமா ராமர் வந்திருக்கின்றார் ராமருடைய பெருமையை பார்த்தால் எப்படி தெரியுமா எப்படி இருக்கிறது கையா தாடகையாளை கொன்று தவ முனியாகம் காத்தே அவமுடியாகம் காத்த தாடகையாளை கொன்று தவ முனியாகம் காத்தே அவமுடியாகம் காத்த தாமோதரன் இவரானே கனகர தாமோதரன் இவரானே தாடகையாலை கொண்டு தவமுடி யாகம் காத்த தவ முனியாகம் காத்தே தாடகையாலை கொண்டு தவமுடி யாகம் காத்த தவ முனியாகம் காத்தே தாமோதரன் இவர்தானே மன்னா ஜனகர தாமோதரன் இவர்தானே கல்லாய் இருந்தவளை பெண்ணாய் ஒரு வகுத்த நாய் உருவகுத்த கல்லாய் இருந்தவளை பெண்ணாய் ஒரு வகுத்த நாய் உருவகுத்த பெருமாளும் இவரானே கனகர பெருமாளும் இவரானே கல்லாயிருந்தவளை பெண்ணாய் உருவகுத்த பெண்ணாய் ஒரு வகுத்த கல்லாயிருந்தவளை பெண்ணாய் உருவகுத்த பெண்ணாய் ஒரு வகுத்த ஆர்வண்ணன் இவர்தானே மன்னா ஜனகர ஆர்வண்ணன் இவர்தானே கேட்ட மன்னா தசரதா என்னையா ராமருடைய பெருமையை பார்த்தா சாதாரணமா சொல்ல முடியாது லேசாகவே சொல்ல முடியாது இந்த முனிவராலே ஜெயிக்கும்படிய தாடகை கொன்று ஆமா அப்படியே யாகங்கள் எல்லாம் அப்படியே திருப்தியாக என்ன நிறைவேற்றிய தாமர பூமானே இவராயா அது இவரே தானா 2 நாட்களாக என்ன கல்லாந்தாலே அகலிகை அகலிகை பெண்ணாள் அந்த அகலிகை சாபங்கள் எல்லாம் சரி திருப்பத்தினுடைய தாமர பூமானே இவராயா அது இவர்தான் இவரே தான் பரம்பரையை பார்த்தால் காட்டு புறாவுக்காக வேண்டி சரி சரீரத்தில் சிபி சக்கரவர்த்தி சிபி சக்கரவர்த்தி இவன் குலத்தை சேர்ந்தவன் தான் இவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஒரு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்று சொல்லி தன்னையும் விற்று ஆமாம் மனைவியும் விற்று சரி பிள்ளையும் விற்று ஆஹா சொல்ல காத்து மயன காத்து ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் என் குலத்தை சேர்ந்தவன் தான் இவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவங்க அப்பா ததனை பார்த்தால் ஒரு காரியத்தை செய்து மறுக்கிறேன் சொன்னார் செய்து தருகிறேன் என்று சொன்னால் அப்படியே முன்ன வச்ச கால பின்ன வாங்க மாட்டார் பெண் வாங்கவே மாட்டாரா அப்பேற்பட்ட என்ன வீர பரம்பரையில் சரி ராமர் அப்படி ஐயா ராமரை விளைவிக்க முடியும் கண்டிப்பாக முடியுமா உடனே என்ன ஐயா ராமரோட பெருமதாம சொல்லிட்டானே தெரியாம சொல்லிட்டீங்களா சொல்லி ஆமாண்ணா இந்த வில்லாலே
என்ன என் மகளு கல்யாணம் இல்லாம இருக்கணும்னு ரொம்ப கவலைப்பட்டேன், ரொம்ப சக்கடப்பட்டேன். சுமலா இறங்க போகுது. சுமல இறங்க போகுதா? ஆமா. அப்ப பொண்ணவனால தலையிலே சுமந்துகிட்டு இருந்தாரோ? பெண் குழந்தைங்க என்ன கலங்கள்லாம் வீட்டுல இருக்கிற சமதனடா. அப்ப எங்க மச்சானுக்கு இன்னும் 2 செம இருக்க. எவ்வளவு செமன் சொல்றான்டா? ஆமா, ராமருடைய அருளால் தானா இறங்கும். இல்ல கண்டிப்பா இறங்கிறோம். சரியா? ராமர் அழைத்து அப்படியே மாளிகையில் வைத்து தங்க வச்சுக்கிறாங்க. அப்படியே அரண்மனையில் தங்க வைத்திருக்கிறார்களா? இரவு காலம் அப்படியே ஆரம்பித்தது. அப்படி என்ன? இரவு காலம் ஆரம்பித்த உடனே சரியனா முதல் சாம வேளையிலே சீரியம்மனுக்கு கனவு தெரிகிறது. எப்படி தெரிகிறது? ராமர் முன்னாடி நிக்கிற மாதிரி தெரிகிறது. கண்மூடி தூங்குகிறார். தூங்கிக் கொண்டிருக்கிறார். மட்டும் பேசிக்கிட்டே இருக்கு. பேசிக்கொண்டே இருக்கிறதா? ஐயா என்ன நாங்க பெண்களாக என்ன இருக்கிற இடத்திற்கு பெரியவங்க வரலாமா சாமி? நாங்கள் மங்கையர்களாக இருக்கின்ற இடத்திற்கு நீங்கள் மன்னவர்கள் வரலாமா சுவாமி? அப்படியே கண்மூடி தூங்குகிறார். ஆமாண்டா. வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கு. பேசிக்கொண்டே இருக்கிறதா? அப்பதான் பார்த்தா என்ன நம்ம பகலிலே பார்த்த பார்வை காதலாக மாறி கனவாக மாறிவிட்டது. இப்படி கனவா வந்துருச்சு ஐயா இது சொல்லி அப்படியே சீரியம்மன் மறுபடியும் தூங்கிட்டு இருக்கா. மறுபடியும் தூங்கிட்டாளா? அப்படியே ஆமாண்ணா. 2ஆம் வேளையிலே ராமருக்கு கனவு தெரிகிறது. எப்படி தெரிகிறது? சீரியம்மன் அப்படியே முன்னாள் நிக்கிற மாதிரி தெரிகின்றது. கண்மூடி தூங்குகிறார். ஆமாண்ணா. வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கு. பேசிக்கொண்டே இருக்கிறதா? சீதா என்ன நீ எப்ப வருவ எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன்மா. நீ வந்துட்டியாமா? அப்படியே கண்மூடி தூங்குகிறார். சரியா? வாய் மட்டும் பேசிக்கொண்டே இருக்கிறது. அவதான் என்ன திடீர்னு முடித்தா பாருங்க. பகலிலே பார்த்த பார்வை காதலாக மாறி கனவாக மாறிவிட்டது. கனவாக வந்து விட்டவே சொல்லி சரியா? ராமர் இரவு காலம் போக்கிவிட்டு காலையில் எழுந்து அப்படியே காலையை கடலாம் முடித்து விட்டு அப்படியே மாளிகையில் வந்து தங்கியிருக்கிறார். அப்படியே சிறப்புடனே தங்கியிருக்கின்றாரா? விஸ்வாமித்திரர் கேட்கிறார். எப்படி கேட்கின்றார்? ஐயா ஜனகரா என்ன சாமி? வில்லு விளைப்பதற்காக ராமர் வந்து காத்து கொண்டிருக்கிறார். ராமர் காத்து கொண்டிருக்கின்றார். ராமர் மட்டுமே ஆமா வில் விளைச்சா போதுமா என்ன? இல்ல முதலே 56 ஜனங்கள் வந்து விளைவிக்கணுமா? ஐயா முனிவர் பெருமானே இந்த 56 தேசத்து அரசர்களும் இங்கு வந்து அப்படி அதற்கப்புறமாகத்தான் வெள்ளை விளைக்க வேண்டும் சுவாமி. உடனே அறிக்கை செய்யுங்க. ஆகட்டும். உடனே என்னன்னா எழுதி தூதனை கையில கொடுத்தார். அப்படியே கையில கொடுத்தாச்சு. தூதுவா ஐயா நீ நாளாமே பரஞ்சாப்பா. நான் சென்று வருகின்றேன். என்ன முதலே தூதன் வழியே புறப்பட்டு வருகிறான். அப்படியே வந்து கொண்டிருக்கின்றான். இப்படி தெரியுமா எப்படி என்ன வருகின்றான்? அங்கே மரசை கொட்டு தோளில் போட்டு வருகிறானி தூதேவனோ கொட்டு தோளில் போட்டு வருகிறாரே தூதுவனோ நாடு நல்ல நகரமல்ல நலமுடனே அறிக்கை செய்தான் நாடு நல்ல நகரம் நலமுடனே அறிக்கை செய்தான் அப்படியே தூதுவன் முரசிட்டி அப்படியே தோல்ல போட்டுக்கிட்டான். பெரிய பெரிய நாடு நகரங்கள் பேரூர் சிற்றோர் வட்டி தொட்டி கிராம உரங்களா சென்று முரசு அப்படியே கணக்கணக்கண அடிக்கிறான். இதனால் சகல பேர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் நாளை தினத்திலே சரி மிதிலையில் உள்ள பிள்ளை வளைப்பதற்காக நாள் நியமித்திருக்கிறார்கள். பிள்ளை வளைத்தவருக்கு ஜனகர மகாராஜன் பெற்றெடுத்த ஒரே மகளான சீதையை திருமணம் முடித்து தரப்படும். வில் வளைக்க தகுதி வாய்ந்த வீரர்கள் யாராக இருந்தாலும் உடனே மிதிலாபுரி வந்து சேரவும். வார்த்தை காதுல கேட்டதோ கேட்கலையோ என்னாச்சு? ஐயா மாறி மகனா சும்மா இருக்கான். அவங்க வந்த நேரத்துல வந்து சும்மா தான் இருக்கான். இந்த 6 வயசுல பெருசுகள் 4 நாளா சாப்பிடல. இவருக்கு என்ன வயிற்று வலியா? இல்லடா இப்போ வந்து அந்த இளைஞர்கள்லாம் காலையில இட்லி ஆப்பு டீ காலையில ஆஃபா 1/2 கிளாஸ் டீடா. அதான் நான் பார்த்தேன். குடிட்டு இத்து போயிருப்பான். நம்ம வந்து அப்பாங்கள கம்பஞ்சல் சோறு சாப்பிட்ட ஆளு. ஆமா நான் போய் உள்ள சரி
சீதா நம்ம கச்சம் பண்ணாளா கிடைச்சுக்கிடுவாளே சொல்லி சரி அப்படியே பெரியவர்கள் ஆமாண்ணா இளைஞர்கள் சரிண்ணா ராஜாதி ராஜாக்கள் வீராதி வீரர்கள் சரி சூராதி சுரர்கள் ஆமாம் கனவந்தர்கள் பெரிய பெரிய வம்பரு கொம்பரு சண்டியெல்லாம் ஆமாண்ணா அவங்க தகுதிக்கு ஏற்ப ஒவ்வொரு வாகனத்துல வந்துட்டு இருக்காங்க அப்படியே வாகனத்துல ஏறி வந்துகிட்டு இருக்காங்களா எப்படி தாங்க தெரியுமா எப்படி என்ன வருகின்றார் அங்கே யானை ஏறிய மன்னரெல்லாம் யானை ஏறிய மன்னரெல்லாம் யானை ஏறி வருவார்களா யானை ஏறி வருவார்களா ஒட்டகம் ஏறிய மன்னரெல்லாம் ஒட்டகம் ஏறிய மன்னரெல்லாம் ஒட்டகம் ஏறி வருவார்களா ஒட்டகம் ஏறி வருவார்களா பல்லக்கு ஏறிய மன்னரெல்லாம் பல்லக்கு ஏறிய மன்னரெல்லாம் பல்லக்கு ஏறி வருவார்களா பல்லக்கு ஏறி வருவார்களா அப்படி என்னடா ஒவ்வொரு நாட்டு ராஜாக்களும் அவங்க தகுதிக்கு ஏற்ப ஒவ்வொரு வாகனத்துல வந்துருக்காங்க ஒவ்வொரு வாகனத்துல எப்படி வராங்களா அப்படியே யானையில வராங்க ஒரு சில பேர் அப்படியே குதிரையில வராங்க அப்படியே வேகமா வராங்க சில பேர் என்னடா அப்படியே ஒட்டகத்துல வந்துட்டு இருக்காங்க ஒரு சில பேர் அப்படியே 4